நமஸ்காரம் சார். நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நாளைக்கு மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்க போகுது. அதோடய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. முந்தானத்தே பார்த்திங்கன்னா இப்போ மக்கள்லாம் போய் அந்த செட்டை, அதாவது அந்த எல்லாமே போய் பார்வையிட்டாங்க. எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா அந்த கொடிக்கம்பம் ஒன்றப்போ பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக இந்த கிரேன் ஆப்டர் தவறுதலாக என்ன ஆயிடுதுன்னா அந்த கொடிக்கம்பம் சாஞ்சிருது. நல்ல வேலை, அதில் யாருக்கும் எந்த ஒரு காயமோ எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு கார் மேலே விழுந்துறதுனால இந்த இன்னோவா கார் அப்பளமாயிருது. ஏன்னா அவ்வளோ பெரிய 100 அடி கொடிக்கம்பங்கிறப்ப அது வெயிட் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்குங்க. பட் அவங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வேலையில் இருக்கிறவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. மக்களோ எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு இதில் தவறுதலாக அது கீழே விழுந்துருச்சு. இதுக்கு உடனே பார்த்திங்க அப்படின்னா மீடியாக்களில் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாவக்கா இதில் இது விஜய்க்கு பெரிய சங்கடம், கட்சியில் இந்த மாதிரி என் மாநாட்டு திடலில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுருப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்ம எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயம் நடக்க தான் செய்யும். பட் ஆனால் நல்ல வேளை எந்த ஒரு உயிர் சேதமோ இல்லை எந்த ஒரு இடி எதுவுமே கிடையாது. அந்த கார் முதலாளி கூட அந்த பையன் கூட ஃபீல் பண்ணுறான், அதை வச்சு தான் பொழப்புங்கிறப்ப உடனே அவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய நபர் நிர்மல்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் எங்கள் கட்சியிலேருந்தே அதுக்குரிய நிதியை நாங்கள் வச்சுருவோம், இதை பெரிய விஷயமா பண்ணாதீங்கன்னு. ஆனால் இதை வச்சு பார்த்திங்கன்னா எப்படி கேப்டன் இருக்கிறப்ப, கேப்டன் மாநாடு நடக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா பேனர்லாம் வைக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பயங்கரமாக டிராஃபிக் ஆயிடுச்சு. பட்டு கட்சியோட நிர்வாகிகள் தான் அதெல்லாம் இது பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முடிந்த உடனே இந்த மாதிரி இடையூறு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரிங் ரோட்டில் ஒரு சில பகுதியில் தோண்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு குறுகிய பகுதியில் ஒரு கார் மட்டும்தான் போகிற மாதிரி மித்த இதெல்லாம் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுருக்கு. இதுக்கு காரணம் ஆளுங்கட்சி அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க. நம்ம அதுக்கு பகுதிகளில் போக வேணாம். ஆனால் ஒரு மாநாடு நடக்கிறப்ப எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அசால்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு போய் நம்ம வச்சிடும். ஆனால் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு மாநாடு நடக்குது. ஸோ இந்த மாநாடு வெற்றியடைய அஜித் ரசிகர்கள் சார்பாக என்னுடைய ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். தயவுசெய்து இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம்.